இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, இன்றைய புனிதர் பகுதியில 2 நாட்களுக்கு முன்பாக மறைந்த தோழர் நல்ல கண்ணுவை பற்றி தான் உங்களோடு பேச விளைகிறேன். என்ன ஃபாதர், கத்தோலிக்க திரு அவையினுடைய புனிதர்களுடைய பகுதியில தோழர் நல்ல கண்ணுன்னு சொல்றீங்களே, அவர் ஒரு அரசியல்வாதியாச்சே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராச்சே அப்படின்னு ஒரு சில பேர் நீங்க ஆச்சரியமா பார்க்கலாம். அன்புமிக்கவர்களே, இந்த நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் மனிதர்களில் தமிழகத்தை சார்ந்த மிக சிறந்த ஒரு மனிதர், இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஏழை எளியவர்களுக்காகவே வாழ்ந்து போராடி சமூக நீதிக்காகவும் சமுதாயத்துல ஏற்ற தாழ்வுகள் நிலவக்கூடாது என்பதற்காகவும் ஜாதிய பாகுபாடுகள் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாவதற்கு 1 நூற்றாண்டு காலமாக போராடி இருக்கிறார் இந்த தோழர் நல்ல கண்ணு. ஆம் அன்புமிக்கவர்களே, தமிழகத்துல 1925 ஆண்டு பிறந்தவர் தான் தோழர் நல்லக்கண் என்பவர். 12 வயதிலிருந்தே சமூக நீதிக்கான போராட்டத்துல தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். ஜாதியற்ற ஒரு சமுதாயம் நிலவுவதற்காகவும் ஏழைகள், விவசாயிகள், சமுதாயத்துல விளிம்பு நிலை மக்களுக்காகவும் தொடங்கிய இவருடைய போராட்டம் கிபி 2026 வரையில நீடித்தது என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். சுதந்திர போராட்டத்துல தன்னை இணைத்து கொண்டு இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக போராடியவர் என்றும் இவரை பற்றி நம்ம அறிகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழகத்தின் தலைவராகவும் இருந்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இவருடைய வாழ்க்கை முழுவதுமே போராட்டம். அரசியலில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கடவுள் நம்பிக்கையற்ற ஒருவர், கடவுள் இந்த உலகத்துல பிரசன்னமாக இருந்தால் என்னவெல்லாம் செய்திருப்பாரோ அவற்றையெல்லாம் செய்து முடித்து இன்றைக்கு இறைவனோடு ஒன்றரை கலந்து இருக்கிறார். 101 ஆண்டுகள். அன்புமிக்கவர்களே, 1 நூற்றாண்டு. இவருடைய வாழ்க்கையை நம்ம புரட்டி பார்க்கிற நேரத்துல இவருடைய வாழ்க்கையில எளிமையான ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறார், மக்களுக்கான ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில கிடைத்த விருதுகள், பணம், பரிசு அனைத்தையுமே கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் கொடுத்திருக்கிறார். கடந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக அரசினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட தமிழகத்தின் தகை சால் விருது, தமிழகத்தினுடைய உயர்ந்த மனிதருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு விருது, 10 லட்சம் ரூபாய் பொறுமானம் உள்ள அந்த விருதை அதே இடத்துல முதல்வர் இடத்துல திருப்பி கொடுத்து சென்ற பெரிய மனசுக்கு சொந்தக்காரர் என்று தான் இவரை நம்ம சொல்ல வேண்டும். இந்த ஒரு நூற்றாண்டினுடைய மாபெரும் மனிதராக, மனிதநேயத்தை காத்தவராக தான் இந்த சமூக போராளி தோழர் நல்ல கண்ணுவை நம்ம அறிகிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, புனிதர் பகுதியில இவரை பற்றி சொல்வதால ஒரு சில பேர், என்ன ஃபாதர், புனிதரை இவரையும் ஒன்னா நீங்க நினைச்சு பேசுறீங்க அப்படின்னு சொல்லலாம். அன்புமிக்கவர்களே, கடவுளுடைய பார்வையில எகிப்துல என் மக்களின் அழுகுரலின் காதுகளை எட்டியது, அவர்களுக்காக போராடும் பொருட்டு நானே இறங்கி வந்தேன் என்ற அதே வார்த்தைகளை பிரதிபலிக்கிற விதமாகத்தான் இந்த தோழர் நல்ல கண்ணுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அரசியல் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இப்படிப்பட்ட மனிதநேயம் உள்ளவர்களைப் போல நாமும் வாழ இன்றைக்கு உறுதி ஏற்போம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 20வது திருவசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மழை பொழிவினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான், மழை பொழிவினுடைய ஒரு விளக்கமாகத்தான் இந்த நற்செய்தியை நம்ம பார்க்க வேண்டும். இந்த நற்செய்தியை போன வாரமே வார நாட்கள்ல ஒரு நாள் நம்ம நற்செய்தியாக வாசித்தோம். அன்புமிக்கவர்களே, இதுல நீங்கள் கொலை செய்யாதீர்கள் என்று கட்டளையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நானோ நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளிடத்துல சினம் கொள்ளாதீர்கள் அப்படி என்று கோபப்படுவதையும் கொலை செய்வதையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே தராசுல இன்றைக்கு வைத்து சொல்லுகிறார். அப்படி என்றால் வெளிப்புறத்துல நாம் பின்பற்ற வேண்டிய சட்டத்திட்டங்களை 10 கட்டளைகளாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது செய்யாதே, இது செய்யாதே அப்படி என்று. ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபடி மேலே போய் நம்முடைய ஆத்மா சுத்தமாக இருக்கிறதா, நம்முடைய இதயம் தூய்மையாக இருக்கிறதா, அந்த சட்டத்தினுடைய ஆன்மாவை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா என்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் நீங்கள் சினம் கொள்ளாதீர்கள், தாட்சியோடு இருங்கள், பிறரன்போடு இருங்கள், மன்னித்து பழகுங்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் அப்படி என்று நம்முடைய இந்த மனித வாழ்வு உண்மையாகவே இறைவன் திருமுன்னிலையில ஒரு தகுதியான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய இதயங்கள் அன்பினாலும் இரக்கத்தினாலும் மனித நேயத்தாலும் முற்றிலுமாக நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். தோழர் நல்ல கண்ணுவை பற்றி ஒரு நிகழ்ச்சி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிறையில இவரை வைத்து 4 காவலர்கள் பூட்ஸ் காலால் உதைத்து மிக கேவலமாக இவரை அடித்து துவைக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு
தோழர் நல்ல கண்ணு தமிழகத்தினுடைய ஆளுநர் மாளிகைக்கு சென்ற நேரத்துல ஒரு காவல்துறை அதிகாரி தோழர் நல்ல கண்ணு இடத்துல வந்து, ஐயா என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறாரு. தோழர் நல்ல கண்ணு இல்ல உங்களை ஞாபகம் இல்லைன்னு சொன்ன நேரத்துல, உங்களை சிறையில் 5 நாள் வைத்து அடித்த காவலாளிகளில் நானும் ஒருவன். இன்றைக்கு நான் செய்த பாவத்தின் காரணமாக உடல் நோயினால் அவதிப்படுகிறேன். எனக்கு தயவு செய்து ஆளுநரிடத்துல பேசி என் சொந்த ஊருக்கே எனக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். அன்பு மிக்கவர்களே, தோழர் நல்ல கண்ணு அந்த காவலருக்கு ஆளுநர் இடத்துல பரிந்து பேசி 5 நிமிடத்துல அவருக்கு சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தாராம். அவர் தனக்கு செய்த துரோகத்தையும் அவர் தனக்கு செய்த துன்பத்தையும் நினைவில் கொள்ளாமல் மனித நேயத்தோடு செயல்பட்டதாக இவரை பற்றின ஒரு செய்தி ஒன்று வாசித்தேன். இதை நான் சொல்லுவதற்கான காரணம், சட்ட ரீதியாக நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நம்ம தண்டிக்கலாம். ஆனால் அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய திருமுக தரிசனத்தை இந்த மண்ணுலகில நாம் பிறருக்கு காண்பிக்க வேண்டும் என்றால், இறைவனுடைய சிரிப்பை இந்த உலகத்துல நம்ம காண வேண்டும் என்றால், கருணை உள்ளவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக, இரக்கம் நிறைந்தவர்களாக, மன்னிப்பு கொடுத்து மன்னிப்பை பெறுபவர்களாக இருக்கிற நேரத்துல தான் இறைவனுடைய திருமுகத்தை நம்முடைய முகத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு நம்ம காண்பிக்கலாம். ஆகவே இந்த அருமையான தினத்துல இறைவனுடைய அன்பின் முகத்தை, மன்னிப்பின் முகத்தை, இரக்கத்தின் முகத்தை நம்முடைய மனித வாழ்வின் மூலமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.